இந்த 9 கிரகங்களில் சனி பகவான் அப்படிங்கிறது வந்து எப்படியா கொண்ட மனுஷாளுகளுக்கும் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுது. சூரிய பகவானுக்கு 2 மனைவியாக சொல்கிறோம். அதில் ஒருவர் வந்து உஷா தேவி, மற்றொருவர் சாயா தேவி. சாயாவுடைய ஒரு புத்திரன் தான் சனி பகவான். எல்லாருக்கும் என்ன சொல்கிறோம், 7.5 சனினாலே ஒரு மனிதனுக்கு வந்து கெட்டதை தரும். நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம். 7.5 சனி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு புது பிரச்சனை உருவாகிறது இல்லை. ஆனால் 7.5 சனி ஆரம்பித்த பிறகு அதனுடைய பிரதிபலன் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். 7.5 சனிக்கு முன்னாடி ஒரு மனிதர்களுக்கு காதல் வரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்தது என்ன பண்ணும், அந்த காதலுடைய நல்லது கெட்டதை வந்து உணர வைக்க வேண்டிய நேரம் வந்து 7.5 சனியுடைய. என்னுடைய அனுபவத்தில் கேட்டிங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் கிரகம் யாருன்னு கேட்டால் சனீஸ்வரன் தான். நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு கெட்டவன். அவன் வந்து தர்ம கர்மாதிபதிங்க. அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? உண்மையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. அப்போ அதே தான் சனி கிரகம். அவர் வந்து உண்மை, நேர்மை இதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் நேர்மையாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கும்போது எப்படி அவங்க கூட பயணிக்க முடியும்? டிவைன் நாடி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடர் எம்பி கந்தவேல் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இன்னைக்கு சனி பயிற்சி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். இப்போ சனி பயிற்சி வந்துட்டு வரப்போகுது. நிறைய பேர் வந்துட்டு சனி பயிற்சியை பற்றி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாலும் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. மக்களுமே என்னென்னா சனி பயிற்சி முடிஞ்சவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். ஆனால் இப்போ தான் நமக்கு சனி பயிற்சி வரப்போகுது அப்படிங்கிறவங்க என்ன நடக்க போகுதோ அடுத்து என்னன்ற ஒரு பயத்திலேயே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவ்வளோ பயத்தில் இருக்கலாமா, இல்லை கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாமா? உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்கள் சார். குருநாதர் அகஸ்திய முனிவருக்கும் லோபமுத்ரா தாயாருக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்து அவங்களுடைய ஆசையோடு நம்மளுடைய டிவைன் நேர்கள் அவர்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை வழங்க சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. நன்றி. அதாவது இருக்கிற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள்ங்கிறோம். இந்த 9 கிரகங்களில் சனி பகவான் அப்படிங்கிறது வந்து எப்படியா கொண்ட மனுஷாளுகளுக்கும் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இன்றைக்கி வந்து கருதப்படுது. அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஆனால் 9 கிரகங்களில் சனி பகவான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த சனியால் நம்மளுக்கு வந்து நல்லதை தருமா, சந்தோஷத்தை தருமா, இல்லை பயத்தை உண்டாக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறீங்க. சனி பகவான் சூரிய பகவானுடைய ஒரு குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். சூரிய பகவானுக்கு 2 மனைவியாக சொல்கிறோம். அதில் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா உஷா தேவி, மற்றொருவர் சாயா தேவி அப்படின்னு சொல்லுவோம். சாயாவுடைய ஒரு புத்திரன் தான் சனி பகவான். சூரியனுடைய மகனாக சனி பகவான் பிறந்து சூரியன் வந்து ராஜவம்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் பொழுது சனி பகவான் வந்து அசுர கிரகங்களில் வரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கிரகங்களில் குருவுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது சனீஸ்வரனை மட்டும் தான் சொல்ல முடியும். குரு பகவானுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனி பகவானை பற்றி சொல்ல முடியும். ஆனாங்க இருக்கிறதுலே ரொம்ப தங்கமான ஒரு கிரகம், நல்ல ஒரு கிரகம், நேர்மை, நீதி, தர்மம், ஒரு மனிதன் நீண்ட ஆயுள பெறுவதற்கு இதுதான் உலகம், இவங்க தான் மனுஷால், இது நல்லது கெட்டது அப்படிங்கிற அந்த ஒரு படிப்பினை பாடங்களை கொடுக்கறது, பக்குவப்படுத்தக்கூடியது, இது எல்லாத்துக்கும் உரிய கிரகம் யாருன்னு கேட்டால் சனீஸ்வரன் மட்டும்தாங்க. அப்போ சனி பகவான் ரொம்ப அழகான ஒரு மனிதனை நிதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அடிப்படையான ஒரு செயல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் கொடுக்கப்படுதுங்க. கண்டிப்பாக சார். ஆனால் வந்துட்டு தொடர்ந்து சனி பகவான் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதே சார். இப்போது 7.5 சனின்னு சொல்லுவாங்க, அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா கேட்டகரியில் வரக்கூடிய சனி பகவானுமே நமக்கு வந்துட்டு நல்லது தான் செய்வாரா, இல்லை சில ராசிகளுக்கு மட்டும் நல்லது, சில ராசிகளுக்கு வந்துட்டு கெட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா சார்? பொதுவாங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தர்மர், நீதி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனிதன் எந்த காலகட்டத்தில் பக்குவங்கள் பெறுறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு மனிதன் எந்த காலத்தில் பக்குவ நிலை அடைகிறார், ஒரு மனிதன் எந்த நேரத்தில் இது நல்லது கெட்டது அப்படிங்கிறத உணரக்கூடிய நிலைக்கு வருகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது ஒரு மனிதனுடைய ஆணவமான ஒரு செயல்கள்னு ஒன்று இருக்குது. என்னால் முடியும், நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் வரக்கூடிய நேரம், இந்த செயல்களில் வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு ஒரு மனிதனுக்கு குறிப்பிடுது. இப்படி இது பல கேட்டகரியில் நம்ம வந்து இருக்கிறோம்.
இந்த 7.5 சனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே என்ன சொல்கிறோம், 7.5 சனினாலே ஒரு மனிதனுக்கு வந்து கெட்டதை தரும் அப்படிங்கிறது நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம். 7.5 சனி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு புது பிரச்சனை உருவாகிறது இல்லை. 7.5 சனியில் என்ன சொல்லுவோம், 7.5 சனி அதனால உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த 7.5 சனியினுடைய காலகட்டத்தில் அந்த பிரச்சனை உருவானதான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு முன்னாடி பண்ணின ஒரு தவறுகள் எப்போங்க, 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆடின ஆட்டத்துக்கு 7.5 சனியில் தான் அது வந்து நீதி கிடைக்கிது. அதுதான் நீங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், கேட்டு பாருங்கள். இந்த நம்மளுடைய பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம், 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்மூடித்தனமாக நம்ம கடன் வாங்கிடுவோம். அப்போ யார்கிட்ட எங்கே கை நீட்டினாலும் பணம் கிடச்சிரும். அது பேங்க்கில் போய் நீட்டினாலும் சரி, நட்பு வட்டாரங்கள் உறவுகளில் போய் கையேந்தினாலும் சரி, கேட்குற இடத்துல எல்லாம் பணம் கிடச்சிரும். ஆனால் 7.5 சனி ஆரம்பித்த பிறகு அந்த அதனுடைய பிரதிபலன் என்னங்கிறது தான் உங்களுக்கு தெரிய வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 7.5 சனி ஆரம்பித்த பிறகு அப்போ கொடுத்த இடத்துலேருந்து நம்ம வந்து நிறைய வாங்கின இடத்துலேருந்து நிறைய நம்ம வந்து அவமானப்படக்கூடிய நிலைகள் உருவாகும். அவங்களுடைய சுயரூபம் என்னங்கிறத நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சில பிரச்சனைகளை அவமானங்களை நம்ம வந்து சந்திக்கிறோம். அப்போ சந்திக்கக்கூடிய நேரத்தில் இனிமேல் வாழ்க்கையில் கடனே வேண்டாம், அந்த படிப்பினை யார் கொடுக்குறா, சனீஸ்வரன். நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து உதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம். இதை வந்து பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. 7.5 சனிக்கு முன்னாடி ஒரு மனிதர்களுக்கு காதல் வரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த 1 வருஷம் 1.5 வருஷம் நல்லபடியாக போயிட்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணும், அந்த காதலுடைய நல்லது கெட்டதை வந்து உணர வைக்க வேண்டிய நேரம் வந்து 7.5 சனியினுடைய காலமாக இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் 7.5 சனி, அது அஷ்டம சனியாக இருக்கலாம், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் அந்த காதலுடைய ஆழம் என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு வெளியில் காட்டி கொடுக்கும். அதே போல் பழக்க வழக்கங்களை பற்றி பேசுகிறோம். எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறேன், சனி வந்து நீதிக்காரகன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். இஸ் ஒன் ஆஃப் என்னுடைய அனுபவத்தில் கேட்டிங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் கிரகம் யாருன்னு கேட்டால் சனீஸ்வரன் தான். நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு கெட்டவன். அவன் வந்து தர்ம கர்மாதிபதிங்க. அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? சரி, நான் கேட்குறேன் உங்கள் எல்லாரையும், இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்கிறோம்ல, இப்போ நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் உண்மையாக நேர்மையாக ஒரு இடத்துல வாழ்ந்து பாருங்களேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோ நட்புகள் வருது, எவ்வளோ உறவுகள் உங்கள் கூட இருக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்குதுங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள். இதை பார்க்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு தவறுகள் செய்யாமல், யாருக்கும் எந்த ஒரு கெடுதல் இல்லாமல், தவறுகள் செய்யக்கூடியவங்களை சுட்டி காட்டி, இல்லை நான் நேராக தான் வாழ்வேன், நான் இப்படி தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒருத்தவங்களை நேர்மையான நிலைக்கு கொண்டு போய் பாருங்கள். இல்லை நேர்மையான முறையில் நீங்கள் வாழ முடியுமான்னு பாருங்கள், வாழ்ந்து பாருங்கள். அப்போ உங்களை சுற்றி எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அப்போவே நீங்கள் வந்து என்னங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அந்த நிலையை புரிய வைக்கக்கூடிய ஒரே கிரகம் சனீஸ்வரன் மட்டுமே. கண்டிப்பாக. அதாவது நேர்மையாக யாரும் வாழ முடியாது, உண்மையாக யாரும் வாழ முடியாது. என்ன பண்ணோம், உண்மையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. அப்போ அதே தான் சனி கிரகம். அவர் வந்து உண்மை, நேர்மை, சத்தியம், தர்மம் இதை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர். அப்போ அவர் நேர்மையாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் பொழுது அவர் கூட யார் எப்படி அவங்க கூட பயணிக்க முடியும்? கரெக்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு அது எப்படி நான் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியல, எப்படி அதை எடுத்துக்கிறீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. சனி இஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட்டு. நல்ல கிரகம் எடுத்துக்கிட்டால் சனி. நீங்கள் நல்லதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது கொடுப்பார், கெட்டது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கெட்டது தான் கொடுப்பார். அந்த அதை உடனே வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் சனீஸ்வரன். அதனால் ஏன் சனியை பற்றி பயப்படணும்? சார், இப்போ இன்னொன்று, சனி பகவான் வந்து கர்மாவுடைய நீதிபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏங்க, அவர் வந்து தர்ம கர்மாதிபதிங்கிறோம், தர்மருங்கிறோம், தர்மர். அப்போ நம்ம வந்து தர்மத்திலையும் நேர்மையிலையும் வாழும் பொழுது நம்ம நிறைய வந்து பகைகளையும் சம்பாதிக்கணும், கஷ்டத்தையும் அனுபவிக்கணும். சரியா? அப்போ வந்து கஷ்டம் என்னங்க, கஷ்டம்னா என்ன நினைக்கிறீங்க? லெசன். கஷ்டங்கிறது இஸ் லெசன். இப்போ 7.5 சனி ஆரம்பிக்குதுங்கிறோம். அப்போ 7.5 சனி 12ஆம் இடம், அங்கே 2.5 வருஷம் சனீஸ்வரன் இருப்பார். ஒரு ராசி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேஷ ராசிக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ மேஷ ராசிக்கு இந்த சனி பயிற்சி வருது. எப்போ வருது? 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி வருது. ஆனால் அந்த கிரகம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வர போகிறார். சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வர போகிறார். அப்போ மீனத்துக்கு வரும்பொழுது, அதாவது கும்பராசிக்கு பாதக சனியும், மீனராசிக்கு ஜென்ம சனியாகவும், மேஷராசிக்கு விரய சனியாக மாறுது.
அப்போ இந்த 3 ராசிகளும் 7.5 சனிக்கு உட்படுறாங்க. அதே நேரத்தில் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி வரார். அப்போ 10ஆம் இடம் என்பது எது? ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானமாக சொல்லப்படுது. அதே சனி பகவான் கன்னியா ராசிக்கு 7வது இடத்துக்கு சனி இருக்கிறார். அப்போ 7ஆம் இடம் என்பது என்ன சொல்லுவாங்க? கண்டக சனின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கன்னி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக மாறுறார். 7 இருக்கக்கூடிய சனி சிம்ம ராசிக்கு 8வது இடம் அஷ்டம சனியாகவும் கன்னியா ராசிக்கு கண்டக சனியாகவும் மாறுறார். சரிங்களா? அடுத்தது தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்து சனியாக அர்த்தாஷ்டம சனியாக மாறுறார். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்போ பேசுகிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறோம்? 7.5 சனி சிம்ம ராசியை மட்டுமே கார்னர் பண்ணுறோம். சிம்மத்துக்கு அஷ்டம சனி அப்படின்னு கார்னர் பண்ணுறோம். மீனத்துக்கு ஜென்ம சனி, மேஷத்துக்கு 7.5 சனிங்கிறோம். ஆனால் சனி எங்கெல்லாம் இருந்தால் அவருடைய பலன்களை அவர் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம்னா 12, 1, 2, 4, 5, 7, 8, 10. அப்போ இந்த இடங்கள்லாம் சனி இருந்தால், ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசிக்கு இந்த ஸ்தானங்கள்லாம் சனி இருந்தால் அப்போ என்ன சொல்லுவாங்க? நட்டதனம் உயிர் சேதம் தனிச்சிறை மானபங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்டதனம் உயிர் சேதம் தனிச்சிறை மானபங்கம் தன் அறிவாலே மோசம் மனைவிட்டு மாடிவிட்டு மறுநகரம் பங்கம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இப்போ நம்ம பேசுகிறது. அப்போ 12வது இடத்துல சனி இருக்கும் போது அது விரயம், சயனஸ்தானம் சொல்லுவோம். அப்போ தேவையில்லாத செலவுகளை நம்மளுக்கு நிறைய உருவாக்கக்கூடிய நேரம் அது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆடம்பரமாக ஒரு விஷயத்தை செலவு செய்ய பார்ப்போம். வெட்டி பந்தாவுக்காக செலவு பண்ண பார்ப்போம். அப்போ வெட்டி பந்தா நீ பண்ணுறடா, நீ வெட்டி பந்தா பண்ணுற, நீ ரொம்ப ரொம்ப ஒரு ஆடம்பரத்துக்காக நீ ரொம்ப ஆட ஆரம்பிக்கிற, அப்போ உன்னை தட்டி வைப்பார். இது உனக்கு கூடாது அப்படிங்கிற அந்த நாலேஜ் யார் கொடுக்குறா? சனி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆடம்பரமாக செலவு பண்ணுறது, வெட்டி பந்தா பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தவிர்க்க ஆரம்பிக்கணும். அப்போ அதனுடைய பாதிப்பு நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. வணக்கம்.